மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, சில வேளைகளில் நாம் ஏதோ ஒரு தவறான இடத்துல தவறான நேரத்தில் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் குழம்பி போய் ஒரு கவலையோடு கூட இருக்கீங்களா? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிற காரியம் என்ன? ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த இடம் நம்மளுக்கே பிடிக்கல, நம்ம இது இருக்க வேண்டிய இடம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறது. ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தில் அவர் வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வேலை இடத்துல உங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த பிலிப்புடைய சமாரிய பயணம் ஒரு மிஸ்டேக்காக இல்லை, அது ஒரு தெய்வீக அப்பாயின்மெண்ட்டாக இருந்தது என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, இந்த ஆதி திருச்சபையானது இங்கே அங்கே சிதறடிக்கப்பட்டு இருந்தது, உபத்திரவத்தின் பாதையில் போய்கொண்டிருந்தது. அப்போ இந்த சபையில விசாரிக்கத்தக்கதாக 7 பேரை அவங்க நியமித்தார்கள், 7 தலைவர்கள். அதுல ஒருத்தர் தான் இந்த பிலிப்பு. ஆனால் இந்த பிலிப்பு எதிர்பார்க்காத ஒரு விதத்துல கர்த்தர் சமாரியா தேச பட்டணத்துல கொண்டு போய் கர்த்தர் இந்த பிலிப்பை அதிக வல்லமையாக பயன்படுத்தினதை நாம பார்க்கிறோம். பாருங்க, அப்போ பிலிப்புடைய ரொம்ப போல்டான ஒரு தைரியமான ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மகனாக கர்த்தர் இந்த பிலிப்பை கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். யூசுவலாக யூதர்கள் இந்த சமாரியர்களை அவங்க வெறுப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த ஜனங்களை நேசித்தபடினால பிலிப்புவை அங்கே கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்தினார். பாருங்க, இந்த சமாரியா என்பது தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு இடமாக, ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இடமாக அது காணப்பட்டது. நம்மளோட வாழ்க்கையில் கூட சமாரியா போன்ற இடங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா? இடமோ ஒரு குரூப்போ நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், வேண்டாம், இவங்களோட கூட நட்பு வேண்டாம், இந்த உறவு நமக்கு வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் அவருடைய அன்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளதான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நம்மளை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம அதை மறந்துடவே கூடாது. பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு இங்க கர்த்தருடைய வல்லமை, ஒரு மனதின் வல்லமை எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம இங்கு அறிகிறோம். ஜனங்கள் அங்கு உள்ள அடிமைத்தனத்தில் இருந்தவங்க எல்லாம் மீட்கப்பட்டார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்கும்போது அங்கு ஒரு மீட்பு உண்டானது. பாருங்க, அந்த இடத்துல நடைபெற்ற அடையாளங்களெல்லாம் வைத்து உண்மையாகவே சத்தியத்தை வெளிப்படுத்துகிற, சத்தியத்தை கையாளுகிற ஆட்கள் அங்கு இருக்கிறாங்க. அங்கு சுவிசேஷமானது ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. ஜனங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கர்த்தரிடத்துல நெருங்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பிலிப்பை போல கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? அல்லது இந்த உலக பிரகாரமான காரியங்களில எல்லாம் நடக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை அதை போன போக்கில் போய்கொண்டிருக்கிறதா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகி இருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பிலிப்பு வெறும் பிரசங்கத்தை மாத்திரம் செய்யல, கர்த்தருடைய வல்லமையை தன்னுடைய செய்கையிலே அவன் காண்பிக்கிறவனாக அவன் இருந்தான். பாருங்க, இங்கு இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை மற்ற எல்லா வல்லமையை காட்டிலும் மேலான வல்லமை என்பதை இந்த வசனங்களில நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களை ரட்சிக்க மட்டுமல்ல, அவர் நமக்கு சுகமளிக்கும் கிருபைகளையும், அது மாத்திரமல்ல நமக்கு சுதந்திரத்தையும் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பழகிற பிள்ளைகள், பழகிற நண்பர்கள் இடத்துல ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றிலும் ஒரு விடுதலையை அவர்கள் கண்டு
இந்த சுவிசேஷத்தின் சந்தோஷமானது அவருடைய வாழ்க்கையை நிரப்ப, அவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பிலிப்புடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்டது போல அற்புதங்கள் அதிசயங்களோட வாழ்க்கையில் நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை அங்கு பிரசங்கிக்கிறவர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சுவிசேஷம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும். சுவிசேஷம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், என்று ஒளி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு நம்ம எதற்கு கவனம் செலுத்துகிறோம் என்பதை அறிந்து நாம் அதை ஒரு விசை கூட நம்முடைய பொருத்தனையை நாம் புதுப்பிப்போமா? நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலுமாய் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. நீரே துணையாக இருந்து எங்களை நடத்தும் சுவாமி. உடைய பரிபூர்ண வல்லமையை அறிந்து செயல்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ராஜா. எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும். கிரியை செய்கிறவர் நீரல்லவோ ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்தில் பேசுகிற தெய்வம் நீரல்லவோ. உடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே நாங்களும் தைரியமாய் அறிவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும், அனுக்கிரகம் செய்யும். துதிகர மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.